தம்பி நான் ஸ்னேட்டக்காரா ஓரம் போ, அண்ணன் வராங்க பாரு. வணக்கம். 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 வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பங்காளி. முடிவு பண்ணிட்டீங்களா? அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. உங்கள ஒருத்தர் நான் கேக்குறேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? என்ன ஏக வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க? ஏன்டா இந்த விஜய பாடாப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? நான் 4 வருஷம் 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு வந்தவனா. ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜெய் போடா. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே, இரட்டை இலை சின்னத்தை அங்கே, இரட்டை இலை சின்னத்தை அங்கே. ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டு பழகிட்டேன். அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? நமது வேட்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான். இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. சர்வதேச தீவிரவாதிய வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான். ஐயோ, இவன் சுத்திக்கிட்டு உதயசூரியன். +8 உதயசூரியனுக்கு தாங்கள் ஓட்டு. சாமி 8+8 16 சாமி. சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. என்னடா இது இப்படி பண்ணா நீ எப்படிடா வேலை பார்க்கறாங்களாம்? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா. உங்க விஜய் உயிரன வரனா. நான் ரெடி, நீங்க ரெடியா? உங்க விஜய் நான் வரேன். ரெண்டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணை கிட்ட அள்ளி போட்டனா? கரூர் விஷயத்துக்கு வரேன். என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில உட்கார்ந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா உங்களுக்கு? மனச்சாட்சி இல்லையில. போட்டோலாம் கிடையாது. போட்டோ இல்ல என்கிட்ட. என்ன போட்டோ? என்ன போட்டோ? இங்க பாரு, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல. போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன போட்டோ அது? எனக்கு தெரியாது. நிஜமாவே நீங்க தானா?
இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 years பேக். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலம் அது. கால்ல விழுவறீங்க ஐயோ நாக்குல அதே முக்கியம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், சம்பந்தப்படாதவர்கள் சம்பந்தப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நாட்டுல உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும்போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன். இதுல என்னங்க தப்பு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன மக்கா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்தும்ல. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? முடியாதுன்னு சொல்லிடு ப்ளீஸ். முடியும். இலவசமெல்லாம் தரமாட்டேன். உன்னை ஏமாத்த நான் தயாரா இல்ல. நான் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். என் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா சொம்ப சூப்பர் ஸ்டார்ன்ற என்னத்த சொல்றது? They told the nation a lie. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று. I can't understanding. This is the real fight that is taking place across the Indian political battlefield. இதுதான் இந்தியாவுடைய பெருமை. நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. You saw yesterday the face of Prime Minister Modi, completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். என்ன எழவி அது? He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. எனக்கு நானே வெச்சுக்கிட்ட சூன்யம். நாம விளையாட போறது கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்ன கீழே விழுந்து அவர் தலைவர் ராகுல் காந்தி. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. தேங்க் யூ பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. Whatever Mr. Trump says, Mr. Modi will do. சகோதரர்களே, மோடி நினைப்பதை செய்து முடிப்பார் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய அண்ணே உடனே தானே ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? பிளானிங் அப்படின்னா திட்டம். நாள் நடைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. டேய், யாரு கவுண்ட் போட்ட? உனக்கு தானே போட்டேன். சத்தியமா உனக்கு தானே போட்டேன். டேய், அப்படியே பின்னால வா.
யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனேன். 3ஆவது குத்து நான் குத்தவா? அதனால் என் அன்புக்குரிய மக்களே நல்லா சிந்திச்சு உங்களோட ஓட்டை போடுங்க. சரியான நபர்களுக்கு ஃபினாலியில் ஜெயிக்கிற வாய்ப்பை கொடுங்க. அதே மாதிரி எல்லாருமே காலையிலே குளிச்சுட்டு ஓட்டு போட்டுருங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லி இப்படி காமிங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டு போடுறது உங்கள் உரிமை. அது யாருக்கு முடிஞ்சாதான் நான் கண்டிப்பாக ஓட்டை போட்டுருங்க. நம்மளே நீங்க டிஎம்கேவா? ஆஹா, தில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே.